ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே உங்களுக்காக நான் என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சீக்கட்டிலுங்கிற தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவலில் படம் எடுத்திருக்காங்க. வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, திருவிழாக்களை ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற 2 கேர்ள்ஸ் வந்து அங்கே உள்ள பண்ணையார் வந்து அவரோட காரில் வந்து கூட்டு போயிட்டுருக்காரு. அவர் கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை மட்டும் காரில் ஏற்றிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து கார்லேருந்து இறக்கி விட்டுறாரு. ஓகேங்களா? அப்படி இறங்கி போன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் போய் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க யாரோ பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க திரும்பி பார்க்குற சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரில் போன பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து லிச்சி இன்னும் எந்திக்கலையா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. பட் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் லிச்சி சைட்லேருந்து வராதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, லிச்சி வந்து கொடூரமாக ஃபக் பண்ணப்பட்டு கிடக்குறாங்க. பக்கத்தில் வந்து மல்லிகைப்பூவும் இருக்குது. இதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லிச்சின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, 100 200 வாங்கி உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. ஓகேங்களா? தென் வந்து இது வந்து 1999 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தென் கட் பண்ணிட்டு பிரசன்ட் டேல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பிரசன்ட் டேல இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் சந்தியா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலிவிஷனில் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒர்க்கர் நேம் தான் பாபி. ஓகேங்களா? அவங்க வந்து சொல்கிறாங்க, அக்கா நம்ம வந்து தனியாக வந்து ஒரு போட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணி ரியல் கண்டென்ட்லாம் போடலாம், அந்த மாதிரி ஐடியா வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய வேலையை வந்து ரெகுலரான வேலையை வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால், இவங்களை பொறுத்தவரைக்கும் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தால் ரியலான கண்டென்ட்லாம் நம்ம வந்து சொல்லணும், மக்களுக்கு உண்மை மட்டும் தான் சொல்லணும், எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு முடிவில் உள்ள ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். ஓகேங்களா? ஆனால் டிஆர்பிக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும், அந்த மாதிரிலாம் இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச சொல்கிறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால மேனேஜருக்கு இவங்க சண்டை வந்துட்டு இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதை பற்றி இவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அவங்க ஃப்ரெண்டு பாபி, தென் அவங்களுடைய லவ்வர் வந்து அமர். ஓகே உடனே பாபி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி தனியாக ஒரு சேனல் போட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லலான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அமர் ஓகே நல்ல ஐடியா தான் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஓகேங்களா? இவங்க அது இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்களா, இவங்களும் அமர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. தென் வந்து என்ன பண்ணாங்க, சந்தியா வீட்டில் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு ரீசன் தான், அமர் வந்து சந்தியா விட சின்ன பையன், அதனால வந்து அவங்க அக்செப்ட் பண்ண வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பம் பேசி பழகினதால நல்ல குடும்பம், அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி போனதுனால என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு சமயம் காட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சந்தியா வந்து காரில் அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கும்போது காருக்கு முன்னாடி வந்து ஒரு பொம்பளை வந்து மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொம்பளை பாபி பாபின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, கார்லேருந்து இறங்கி வந்து நம்ம சந்தியா அடுத்தது அக்கம் போகிறதுக்குன்னா ஓடி போய் பாபி வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, பாபி வந்து கொடூரமாக பண்ணப்பட்டு கழுத்தறுத்து செய்யப்பட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வரும் பிடிஎஸ்எம் முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. தென் வந்து அவர் கழுத்தில் வந்து ஒரு மணியால ஒரு செயினை வந்து தொங்க விட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னடா இந்த மாதிரி நடந்துக்க சொல்லிட்டு கொடூரமான கொலையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாட்டில் அங்கங்கே பரபரப்பாக வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தென் வந்து நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஏற்பாடுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இந்த குழுவெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தென் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக யார் வந்து இருப்பாருன்னா, நம்ம வந்து ராஜு வந்து இருப்பார். ஓகேங்களா? அவர் கூட அவருக்கான ஒரு அசிஸ்டன்ட் ஒரு போலீஸ் வந்து இருப்பார். தென் வந்து இந்த கொலையை யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தான்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் வந்து காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அதாவது மேடு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம். நீங்கள் யாருன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பாபியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. தென் வந்து நம்மளுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ராஜு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சந்தியா கொலை நடக்கும்போது அங்கே ஒரு சில ஃபுட் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கும். அது யாரோட ஃபுட் பிரிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கே இருக்க வாட்ச்மேன் இவரோட ஃபுட் பிரிண்ட் தான். அதனால இவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு டவுட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 2 நாளாக இந்த வீட்டுக்கே வரல அந்த மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே என்ன ஆயிடுது, போலீஸ்க்கெலாம் ஓகே கொலையாளி இவராக தான் இருப்பார்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கெஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பிடிச்சி வந்து வச்சிடுறாங்க. ஓகேங்களா? தென் வந்து என்ன நடக்குது, இந்த மாதிரி கொலை கேஸ்க்கெல்லாம் மும்முரமாக வந்து அங்கங்கே வந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டிவிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்எம் முறையில் ரொம்ப வந்து பான் அடிஷனால இளம் தலைமுறை வந்து ரொம்ப கெட்டு வந்து போயிட்டாங்க. அதனால கொலையாளி வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம டிவியில் பார்க்குற நம்ம பாபியோட ஃப்ரெண்ட் சந்தியா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கட்ல ஒன்று சேனல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ரியல் கண்டென்ட்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீம் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு பாபி தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களே இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டார்டிங் டே ஓகேங்களா, அதை வந்து அன்னைக்கு வந்து முடிச்சிடுறாங்க.
அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷனா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, சந்தியா வந்து போலீஸ் ஆஃபீசர் ராஜு கிட்ட வந்து பாபி இறக்கறதுக்கு முன்னாடி நானும் அவளும் ஒரு இடத்துக்கு போய் செயின் எடுக்க போயிருந்தோம். அவங்களோட செயின் வந்து அவங்க கழுத்துல இருந்துச்சு. ஆனா மர்டர் அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா, அந்த செயின் அவங்க கழுத்துல இல்ல. இத வந்து நீங்க வந்து நோட் பண்ணீங்களா? அந்த மாரி வந்து கேட்கறாங்க. தென் ராஜு என்ன பண்றாரு, ஆமா அது நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல இருக்க போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு. அந்த மாரி ஏதாவது வந்து செயின் ஏதாவது மிஸ் ஆனது மாரி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம நோட் பண்ணோமான்னு. இல்ல சார் நோட் பண்ண மறந்துட்டோம் சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுது. ஒண்ணு வந்து என்ன பண்ணா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி சம்பவங்கள் வந்து நெறைய இடத்துல நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ம் கெஸ்ட்லாம் கிடைக்க பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த வாட்ச்மேன் அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைலாம் வந்து இவங்ககிட்ட வந்து சண்டை போடுற மாரி காட்டுறாங்க. அதாவது என் புருஷன் வந்து அங்க இருக்க பொருள தான் எடுத்தாரு. நகை தான் எடுத்தாரே தவிர, அவர் கொலையெல்லாம் பண்ணல. அவர போய் அநியாயமா புடிச்சு வச்சுட்டீங்களா? இப்ப எங்க பிள்ளைங்கலாம் யாரும் வந்து அவங்ககிட்ட பேசக்கூட மாட்றாங்க. ஸ்கூல்ல இதெல்லாம் இது பண்ணி விட்டாங்க. அந்த மாரி அவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்த வந்து சொல்லிட்டு இருக்க மாரி சீன் வந்து காட்டுறாங்க. தென் வந்து என்ன பண்றாங்க, சந்தியா அவங்க வீட்ல வந்து அவங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. கால்ல வந்து "ஒரு கொலையோட நிப்பாட்டிட்டேன்னு பார்க்குறியா? அடுத்த கொலையும் நான் பண்ணுவேன்." அப்படி சொல்லிட்டு அந்த கொலைகாரன் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்றான். இதனால என்ன பண்றாங்க, இவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. தென் வந்து இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? எந்தெந்த பொண்ணுங்கலாம் பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்க வீட்ல போய் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாரி பண்ணலாம். அது மூலியமா நம்ம கொலைகாரன பிடிக்கிறது ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணா அவங்க லவ்வர் அமர கூப்பிட்டு கார்ல வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வந்து இந்த கேர்ள் அந்த மாரி ஒவ்வொருத்தவங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணி அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு புறம் வந்து மும்முரமா நடந்துட்டு இருக்கு. தென் கொலை பண்ணவங்க ஐ மீன் கொலை பண்ணவங்களும் சரி, இந்த கொலை பண்ண அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க பலவந்தப்படுத்தப்பட்ட ஒய்ஃப் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி தீபாவளி டைம் நான் தனியா இருக்கும்போது, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம் இருக்கும்போது, அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனியா இருக்கும்போது இந்த மாரி சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த வீட்ல யாரும் இல்லாதபோது, இருக்கும்போது யாரும் இல்லாதபோது அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும். அந்த மாரி கொலைகாரன் வந்தா என்ன வந்து ஹக் பண்ணிட்டு, என் ஹஸ்பண்ட வந்து என்ன பண்ணிருவான், கொலை பண்ணிருவான். கொலை பண்ணிட்டு கழுத்துல வந்து மணிய மாட்டிட்டு போறான். அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப நடந்த அதாவது பாபி கொலைக்கும், அப்ப நடந்த விஷயமும் எல்லாமே சிமிலரா எல்லாமே ஒத்து போற மாரி அவங்களுக்கு வந்து தோணும். இது வந்து ஒரு புறமா மும்முரமா நடந்துட்டு இருக்கும். டிஐஜி வந்து இவர் தான் டிஐஜியா இருப்பாரு. இவர புடிச்சுலாம் பிரஸ் மீட்லாம் கிழி கிழிப்பாங்க. என்ன இந்த மாரி கொலைலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து கொலைகாரன புடிக்காம இருக்கீங்க. அந்த மாரி பிரஸ் சைட்லருந்து ஒரே பிரஷர் இவர் மேல வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு புறம் நடக்கும். என்ன ஒரு ரீசனுக்காக இது வந்து நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து அங்க இருக்க பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கட்டலாம் வந்து இவங்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மீட்டிங் மாரி முன்னாடி மீட்டிங் மாரி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணலான்னு வச்சிருப்பாங்க. அத மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணி, இவங்கலாம் பாதிக்கப்பட்டாங்க வந்தவங்க முன்கூட்டி சொன்னா தான் அந்த கொலைகாரன் வந்து பயப்படுவான். அவன பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொலைகள் நடக்காம நம்ம தடுக்கலாம். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்து இருப்பாங்க. அப்படி மீட்டிங் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் மீட்டிங் நடக்கிற சமயத்துல பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து வந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட்ட 2 பொண்ணுங்க. அதான் மூவி ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? 1999ல நடந்த சீன். அந்த பொண்ணுங்க மட்டும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? வந்து சொல்றத சொல்லியிருப்பாங்க. தென் பிரஸ்காரங்க வந்து நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? அப்படின்னு வந்து ஒரு சீன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எதுக்கு இந்த சீன வந்து நான் வந்து இப்ப வந்து சொல்றேன்னா, இங்க வந்து நம்ம டிஐஜியா இருந்தாரு பார்த்தீங்களா? இவர வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க வந்து ரெஸ்ட்டுக்கு மாரி குடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. என்ன ரீசன்னா, அன்னைக்கு 1999ல நடக்கும்போது இவரு தான் அங்க வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரா இருந்தே, இந்த மாரி பொண்ணுங்க வந்து அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது எடுக்காதனால, இவர வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாரி வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் புது போலீஸா நம்ம அவந்திகான்னு சொல்லிட்டு இவங்க வந்து வருவாங்க. இவங்க வந்து செகண்டா ஒரு கொலை வந்து நடந்துரும். ஓகேங்களா? ஒரு காட்டுல வச்சு கொலை நடந்திருக்கும். அத வந்து அந்த ஸ்பாட்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு புறமா நடந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரும். அதாவது இவங்க கார்ல ஒரு பண்ணையார் கூட்டிட்டு போனார்ல, அவரு தான் இந்த மர்டர்லாம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட டிஎன்ஏ ஏதாவது கிடைச்சா நம்ம இந்த கேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர சந்திக்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு, நம்ம போலீஸ்க்கு ராஜு இவங்களும் வந்து நல்லா ஒரு க்ளோஸ் ஆயிட்டாங்க. தென் வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம். அதாவது இவர்கிட்ட மட்டும், ராஜு கிட்ட மட்டும். நம்ம மட்டும் தனியா போலாம். மத்தபடி வேற எந்த போலீஸ்க்கும் தெரிய வேண்டாம். அந்த மாரி ஒரு பிளான் போட்டு இவங்களும் ராஜுவும் என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த பண்ணையார் வீட்ல போய் கேட்கறாங்க. கேட்கறப்போ அவரு இவங்கள ஒரு மாரி அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவருக்கே தெரியாம அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, இவரு யூஸ் பண்ற ஒரு டூத் பிரஷ் வந்து எடுத்துட்டு வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாரி சீன்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாண ஏற்பாடு மும்முரம் நடந்துட்டு இருக்கு. பார்ட்டிலாம் நடத்துறாங்க. ஈவினிங் பார்ட்டி. அது வந்து ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன காட்டுறாங்கன்னா, திடீர்னு நம்ம அவரோட லவர் இருக்கார்ல அமருக்கு, அவருக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. இந்த மாரி உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. உடனே வீட்ல அலறி அடிச்சு பார்க்குறாங்க. இவங்க அம்மா வந்து இறந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா வந்து என்ன சத்தம் போட்டு அவரு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல வந்து நம்ம டிஐஜி வந்து இருக்காரு. ஓகேங்களா? நம்ம இந்த சீன்லலாம் இந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணும்? இந்த டிஐஜி தான் எல்லா கொலையும் பண்றானோ, அந்த மாரி நமக்கு வந்து தோணும். என்ன ஒரு ரீசன்னா, இவங்க வந்து கொலை பண்ணிட்டு இருக்கும்போது கொலை நடந்துரும். ஓகே எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. தென் வந்து சந்தியாவுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அந்த கொலையில. ஏன்னா, இவங்க நம்மகிட்ட நல்லா தானே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி சடனா இவங்க வந்து இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். வந்த உடனே சரி ஓகே இத வந்து என்ன பண்ணலாம்னா,
மார்ச்சரிக்கு அனுப்பி வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லலாம். அப்ப எந்த ஐடியா கிடைக்கும்னு சொல்லும்போது, இந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அதெல்லாம் பண்ணி அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு மாரி அவர் முடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும். ஓ! ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பாரோ! அந்த மாரிலாம் நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா? அந்த சீன் வந்து நடத்துறாங்க. இப்படி ஒரு புறம் நடந்துட்டு இருக்க என்ன பண்ணா, திருச்சியிலேருந்து போலீஸ்காரங்க யார் கொலையாளின்னு பிடிக்காம ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. திருச்சியிலேருந்து ஒரு கால் வந்து வரும். ஓகேங்களா? கால் பண்ணிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவான்னா, சார் உங்க ஹைதராபாத்ல நடந்த கொலைகள் மாரி இந்த திருச்சியிலயும் ஒரு கொலை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு சார். அப்போ வந்து அங்க ஸ்பாட்ல கிடைச்ச ஒரு சில டிஎன்ஏ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். உங்க கேஸுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க அது அனுப்பி விடுறோம். அத நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணி ஒரிஜினல் கொலைகாரன புடிக்க முடியும்போது, அது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே இவரு ஓகே அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியுது. இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணது யாருன்னா, நம்ம தலைவரு. அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அவங்களோட மாமனார் தான். அதாவது அமரோட அப்பா தான் இந்த அமர கொலையும் பண்ணியிருப்பாரு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, அவர வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. புடிச்சிருவாங்க ஒரு வழியா. இவன் தான் இந்த தப்புலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவர புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டும்போது அவர கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னா, அவர் சின்ன வயசுல வந்து அவங்க சித்தியோட வீட்ல வந்து அவர் தங்கி வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதாவது வளர்ந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்படி வளர்ந்திருக்கும்போது அவங்க யாருன்னா ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்க. கண்லலாம் மை போட்டு, தலை நிறைய மல்லிப்பூ வச்சு, கால்லலாம் கொலுசுலாம் கட்டி ஜல் ஜல்ன்னு இது அந்த ஒரு இதுல வந்து அவங்க வந்து இருப்பாங்க. யூசுவலாவே பரதநாட்டியம் ஆடுறவங்க அந்த மாரி தானே இருப்பாங்க. இவருலாம் அதெல்லாம் பார்த்து வந்து வளர்ந்திருப்பாரு. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாரு. ஆனா அவங்க வந்து இவர வந்து அக்யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நெறைய விஷயம் அந்த மாரி வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த சீன்லாம் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். அந்த மாரி சம்பவம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். நடந்திருக்கும்போது ஒரு வாட்டி என்ன பண்ணா, வைக்கோல் சைடுல வச்சு என்ன பண்ணுவான், அவங்க தான் இவர சின்ன பையனா இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத வந்து என்ன பண்ண சடனா வந்து இவங்க சித்தப்பா வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருவாங்க, இப்ப இவங்க வீட்டுக்கு நம்பி ஒருத்தன கூட்டு வந்தீங்கல்ல, அவன் என்ன பண்ணான் பாருங்க அப்டி சொல்லிட்டு, இவர வந்து போட்டு குடுக்கவும், சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க சித்தப்பா இவர பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. இவரு அந்த வலிய தாங்க முடியாம என்ன பண்றாரு, எந்திரிச்சு சித்தப்பாவ அடிச்சே கொன்றுவாரு. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான்யா அப்டி சொல்லிட்டு அடிச்சே கொன்றுவாரு. இவங்களையும் என்ன பண்ணுவாரு, ஃபக் பண்ணி கொடூரமா கழுத்த அறுத்து கொலை பண்ணிருவாருங்க. ஓகேங்களா? இதனால தான் என்ன பண்ணுவாரு, இவரு பண்ற கொலையெல்லாம் தனியா இருக்க பொம்பளைங்க அவங்கலாம் கொலை பண்ணிட்டு அவங்க தலையில மல்லிப்பூ வச்சுறது. அது மாரி அவங்க புருஷனுக்கு தலையில என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்த அறுத்து கொன்னுட்டு, அவங்க கழுத்துல என்ன மாட்டி விட்டுருவாரு, ஒரு மணி செயின மாரி மாட்டி விட்டுருவாரு. இந்த மாரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலருந்து இந்த மாரி சம்பவம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா சடனா ஏன் இவரு வந்து ஸ்டாப் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சடனா ஸ்டாப் பண்ணிட்டு பாபிய ஏன் கொன்னீங்க? அந்த மாரி கான்செப்ட்ட எதுக்கு கேட்பாங்க. கேட்கும்போது அப்போ வந்து இவரு வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாரு. என்னன்னா இவருக்கு வந்து ஒரு நோய் வந்து இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இயர்ல நடக்கிற விஷயம்லாம் இவருக்கு வந்து மறந்து போயிரும். அதனால தான் அந்த 20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து இவரு வந்து மறந்துட்டு இருப்பாரு. மறுபடியும் எப்படி வந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ன்னா, இந்த பார்பி அவங்க வந்து இவங்கலாம் அதாவது யோகாலாம் பண்ண மாரி ஒரு பிளேஸ் மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க அடிக்கடி வந்து மீட் பண்ணிப்பாங்க போல. அதாவது இந்த ஜாக்கிங்லாம் போவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும்போது திடீர்னு வந்து ஹாய் அங்கிள் அப்படின்னு பேசுவோம். ஹாய் பாபி என்ன எங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கிள் நான் வந்து ஒரு பரதநாட்டிய கிளாஸ்ல சேர போறேன் அப்படி சொல்லிட்டு, அந்த பரதநாட்டிய சலங்கைய எடுத்து காட்டும்போது ஒரு சீன் வரும். வேற லெவல்ல இருக்கும். நம்ம அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்துக்கோங்க. படு பயங்கரமா இருக்கும். அப்ப அவருக்கு அவரோட சித்தியோட ஞாபகம்லாம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாரு, மறுபடியும் இவன்லேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணி, இவர கொடூரமா பாபிய வந்து ஃபக் பண்ணிட்டு, கழுத்த அறுத்து கொடூரமா கொலை பண்ணிருவாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டையும் என்ன பண்ண லவ்வரையும் பிடிஎஸ்எம் முறையில கொலை பண்ணிட்டு, அவரு கழுத்துல அந்த மணிய வந்து மாட்டி விட்டுருவாரு. இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மணி ரிலேட்டடா இருக்க பொருளெல்லாம் இவரு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. அதாவது கொலுசு, காதுல இருக்க ஜிமிக்கி கம்மல் மாரி சவுண்ட் எடுக்கிற பொருளெல்லாம் இவரு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு அவங்க வீட்ல. ஒன் டைம் என்ன ஆகும்னா, இவங்க ஒய்ஃப் வந்து இவரோட ரூம்ல வந்து செக் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து கொலுசு, கம்மல் அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து அதில வந்து இருக்கும். இத பார்த்து இவங்க வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஓ! நம்ம புருஷன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இந்த வேல பண்ணிட்டு இருக்காரு போலன்னு சொல்லிட்டு, இவங்க ஷாக் ஆயிட்டு இவங்க வந்து அத எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அதில இருக்க ஒரே ஒரு கொலுச மட்டும் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு சின்னதா இவங்களும் சந்தியாவும் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு சின்னதா ஒரு பொம்மை மாரி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒண்ண மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. மீதியெல்லாம் அங்கேயே இருக்கும். இவரு என்ன பண்ணுவாரு, இவங்க புருஷன்காரன் வந்து அப்போ வந்து வந்துருவாரு. வந்து வீட்ல பார்க்கும்போது நம்ம இடத்துல வச்ச பொருள வந்து காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு இவரு ஷாக் ஆயிருவாரு. யார் எடுத்தான்னு பார்த்தா உங்க ஒய்ஃப் தான் எடுத்தாங்கன்னு வந்து இவரு சொல்லிருவாரு. எனக்கு மல்லிப்பூ எல்லாம் தெரியாதுல்ல, தெரியும்ல. அப்ப ஏன் நீ வந்து மல்லிப்பூ வந்து வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து என்ன பண்ணுவாரு, கோவப்படுவாரு. கோவப்பட்டு என்னோட உண்மைலாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ உயிரோட வந்து பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு இவரு தான் என்ன பண்ணுவாரு, மாடிலருந்து தள்ளி உங்க ஒய்ஃப வந்து கொடூரமா கொலை பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினி வந்து ஓகே அந்த இருட்டுக்கான வெளிச்சம், இருட்டுல நடக்கிற தப்புக்கான வெளிச்சத்த யாருன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த அவரோட ஃபோட்டோவையும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண இதோட மேட்ச் பண்ணி வச்சுடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே எல்லாரும் வந்து தைரியமா வந்து முன்கூட்டி சொன்னதுனால தான் இவங்க இந்த கொலைகாரன வந்து ஈஸியா எங்களால வந்து புடிக்க முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு, இவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சீக்ரெட் போலீஸ் டீமையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சுருவாங்கங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத மாரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா நோட்டிஃபிகேஷன பெல் ஐகான்ஸ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னுடைய
அடுத்த மூவி உங்களுக்கு வந்து வந்து சேரும். பாய் காய்ஸ்.